சூப்பராக இருக்கணும், அதே நேரம் ஈஸியாகவும் இருக்கணும், டக்குன்னு வேலை முடியணும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்போ நம்ம நண்பனை கையில் எடுத்துக்கோங்க. அதான்ப்பா ரெசர்ப்ரைஸா. கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி அதில் மிளகு, சீரகம், 5 பல் பூண்டு எடுத்து தட்டி வந்துட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நான் வந்துட்டு வத்தல் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு எனக்கு வெங்காயம் பிடிக்கும், அதனால நான் வந்துட்டு ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து அதை வந்துட்டு நல்லா மசிக்கிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் நம்மக்கிட்ட இருக்கிற ரசப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறம் புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதன் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு ரைஸு, துவரம் பருப்பு வந்துட்டு ஊற வச்சிருக்கோம். ரசப்பொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் நம்ம சேனலில் இருக்கு, அதையும் போய் பார்த்துக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு அரிசியெல்லாம் அதில் போட்டுட்டு உப்பு எல்லாம் தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெஷர் போட்டு வச்சிருங்க. அவ்வளோதான், தலைவர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுவார். வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்